வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லா ஆஃப் ஒன் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம அந்த முதல் பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அது நிறைய பேருக்கு ப்ரமோட் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவேர்னஸ் வெஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல, கவனிப்பு அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம். நேற்று நாம் அகங்காரம் குறித்து பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் குழம்பி போகிறது. அவேர்னஸ் அப்படின்னா கவனிப்பு, ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா அடையாளப்படுத்துதல். நீங்கள் ஒரு மூவியை பார்க்குறீங்க, அந்த பார்க்குறது அப்படிங்கிறது அவேர்னஸ். அந்த கதாபாத்திரமாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அது ஐடென்டிஃபிகேஷன். அவேர்னஸ் அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுவாகவே நம்ம மாறுறது. இப்போ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? நான் வந்து இந்த தாட்டு, எமோஷன், இப்போ நான் கோபம், நான் தோல்வி, நான் ரொம்ப வீக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இந்த மாதிரி சொல்கிறது. இது என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் தாட்டில் சிக்கிக்கிறீங்க, அந்த தாட்டில் சிக்கிக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரீடம் போயிடுது. இப்போ ஒரு ஆக்டர் இருக்கார் அப்படின்னா, அந்த ஆக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரோலில் நடிக்கிறாரு, அந்த ரோல்லையே அவர் மாட்டிக்கிறார். அந்த கேரக்டராகவே அவர் மாறிடுறாரு, தன்னை அந்த கேரக்டராகவே நினைக்கிறாரு, நம்புகிறார். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். அவேர்னஸ்னால் என்ன அப்படின்னா, நான் இந்த தாட்டு கிடையாது, எமோஷன் கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்? அப்சர்வ் பண்ணுறோம், அட்டாச் ஆகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வானம் இருக்குது அப்படின்னா மேகம் வரும் போகும், ஆனால் வானம் அது என்ன ஆகிறதில்ல, அதை வந்து அப்படியே அதனால பாதிப்படைகிறது இல்லை. நீங்கள் அவேர்னஸ்ஸு, தாட்ஸுங்கிறது க்ளவுட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் தாட்டு, அவேர்னஸ்ங்கிறது எனக்கு தாட்டு வருது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ஸு. ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் எமோஷன், அவேர்னஸ்ங்கிறது நான் ஆப்ஷன்ஸ், அதாவது அப்சர்வ் பண்ணுகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. இங்கே ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது என்ன ஆகிறது, அதில் அப்படியே சிக்கிக்கிறது. ஆனால் இது வந்து ஃப்ரீடமாக இருக்கிறது. ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது ரியாக்ட் பண்ணும், அவேர்னஸ்ங்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பயத்தை கொடுக்கும், அவேர்னஸ்ங்கிறது ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும், தெளிவு கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி இந்த வாழ்க்கையில், நம்மளுடைய ரியல் வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நான் கோபம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ கத்துறீங்க, அதுக்கான ஒரு இதை கொடுக்குறோம் இல்லையா? இதுவே அவேர்னஸ், எனக்கு கோபம் வருகிறது, அங்கே நான் கோபம்னு சொன்னோம், இங்கே எனக்கு கோபம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை கவனிக்கிறீங்க, அந்த இடத்துல நிறுத்தலாம், அது உங்கள் சாய்ஸ். அது அப்போ இந்த சுச்சுவேஷன் ரெண்டு பேருக்கும் சேம் தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ஒருத்தருக்கு வந்து அவேராக இருக்கிறேன் அப்படின்னா, அவேர்னஸாக இருக்கிறேன் அப்படின்னா, அதுதான் தாட்டு, அதில் அவர் அட்டாச் ஆகிறாரு. ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் விழித்து விட்டேன் அப்படின்னு கனவுல சொல்கிறது. சரிங்களா? அப்போது இது எப்படி நான் ஐடென்டி ஆகிறேன்னான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ரியாக்ட் பண்ணுறேனா அப்படின்னு உங்களை கேட்டு பாருங்கள். நான் ஏதாவது ஸ்ட்ரக்காக ஃபீல் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் தாட்டில் லாஸ்ட் ஆகிறேனா அப்படின்னு கேட்டு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்னு பதில் வந்துச்சுன்னா நாம் ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கிறோன்னு அர்த்தம். எப்படி நம்ம அவேர்னஸுக்கு போகலாம் அப்படின்னா, அதை நோட்டீஸ் பண்ணணும். நமக்கு என்ன நடக்குதுங்கிறத நோட்டீஸ் பண்ணணும், அந்த தாட் வருகிறத நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக இது வந்து ஒரு ஃபியரோட தாட்டு, அதுமாரி இது வந்து அதுக்கு நல்ல ஒரு ப்ரீத் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பாஸ் பண்ணலாம், அப்படி நிறுத்தலாம், யோசிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் வித்தவுட் த ஜட்ஜ்மெண்ட், எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அதை அப்சர்வ் பண்ணுறது. இப்போது நம்ம தாட்டுங்கிறது ட்ரெயின், நாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான்.
அப்போது நீங்கள் உங்களால் சொல்ல முடியுதா எனக்கு ஒரு தாட் வருது அப்படின்னு? அப்போ நீங்கள் தாட் இல்லை அப்படிங்கிறத உணர்றீங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஃப்ரீடத்துக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக என்ன அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, அவேர்னஸ்ங்கிறது நான் ஒரு அப்சர்வராக அங்கே இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். நாம் அதாவது நமக்கு வந்து சஃபரிங் வந்து துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஐடென்டி ஆகிறப்ப ஃப்ரீடம் வரும், நீங்கள் அவேராக இருக்கிறப்ப ஃப்ரீடம் வரும், துன்பப்படுறப்ப ஐடென்டி வரும். சரிங்களா? அப்போ இதேமாரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து இன்னும் இதில் வந்து சொல்லணும், இந்த ஐடென்டிஃபிகேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய மனசில் வந்து உள்ளே எப்படி ஆகிறோம், அதாவது நான் வந்து இந்த தாட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, நம்புறது. ஒரு நம்பிக்கை, பிலீஃப், உண்மை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹெட்செட் போட்டுட்டு அதை வந்து போட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு தான் ரியல் அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் மைண்டில் ஏதாவது தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படின்றத நம்புறது, ஐடென்டிஃபிகேஷன் அப்படியே நம்புறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வந்து ஒரு தாட் வருது, நான் தோல்வி அடைகிறேன், அப்போ நான் தோல்வி அப்படின்னு நினைக்கிறது. அதை ஏதாவது கொஷின் அதை எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம், அதை அப்படியே நம்புவோம். அந்த நமக்கு என்ன வருதோ அதை அப்படியே நம்பிடுவோம், அதை எந்த கொஷினும் நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் ஐடென்டிட்டியாக மாறும். அப்போ நான் தோல்வி, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லுகிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மீது நீங்கள் வந்து ஒட்டுறீங்க, பிறகு அதை ரிமூவ் பண்ண மறந்துடுறீங்க. ஒரு விஷயத்தை உங்கள் மேலே ஒட்டிக்கிறீங்க, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடுறீங்க. அதுதான் இங்கே ஐடென்டிஃபிகேஷனாக மாறுது. ஐடென்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அன்கான்சியஸ்னஸில் நம்ம மாறிடுவோம். நீங்கள் ரியலைஸு கூட அதை பண்ண மாட்டீங்க. இப்போ ட்ரீம் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரீமில் இருக்கும்போது அது வந்து ட்ரீம் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கும்போது அது ஐடென்டிஃபிகேஷனே நமக்கு தெரிகிறதில்ல, அதில் நாம் சிக்கிக்கிறோம். அப்போ என்ன மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன்லாம் இருக்குது? தாட் ஐடென்டிஃபிகேஷன், நான் வந்து யூஸ்லெஸ், நான் வந்து எதுக்கும் உதவாதவன், நான் ரொம்ப மோசமான ஆள், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது. எமோஷன் அப்படின்னா என்னது, நான் ரொம்ப சேடாக இருப்பேன், சரிங்களா, நான் ரொம்ப ஒரியாக இருப்பேன், இந்த மாதிரி. ரோல் ஐடென்டிஃபிகேஷனாக நான் ஒரு ஃபாதர், இல்லை நான் ஒரு பாஸ், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ஆஃபீஸர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. பாஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனாக நான் இப்படி தான் இருந்தேன், நான் இப்படி தான் மோசமாக இருந்தேன், நான் அந்த மாதிரி தான் அப்போல்லாம் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு. இது எல்லாமே என்னென்னா டெம்ப்ரவரி தான். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஏதாவது ஜாப்பில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் ஃபெயிலியர், ரிசல்ட் என்னாவும் லோ கான்ஃபிடென்ஸ் வரும், பயம் வந்துடும். அவேர்னஸாக இருந்தால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணினேன், அப்போ அதை ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்கிட்டேன், க்ரோத் ஆகுறேன் அப்படின்றது வரும். அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே வந்து அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஃபேக்ட் வந்து ஒரே தான், ஆனால் அங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு இல்லையா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமானது. நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஐடென்டிஃபிகேஷன். ஏன் அது வந்து சேஞ்ச் ஆக முடியாது அப்படின்னா, அது நம்பிக்கை உருவாக்குது அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் செட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி வந்து நான் ஐடென்டி ஆகிறேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நான் ரியாக்ட் பண்ணுறேனா இல்லை நான் இது பண்ணுறேனா, அந்த மாதிரி நம்ம தாட்டை வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஐடென்டிஃபிகேஷனோடு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நாம் ஃப்ரீடத்தை இழந்துடுறோம், சாய்ஸ் இழந்துடுறோம். ஏன், நீங்கள் அந்த தாட்டாகவே ஆகி விடுறீங்க. அதனால் கயிற்றில் கட்டப்பட்ட பொம்மை அல்லைன்னா அது மூவ் ஆகும், ஆனால் கண்ட்ரோல் வேறு இடத்துல இருக்கும். எப்படி வந்து இதை உடைக்கிறது அப்படின்னா, அவேர்னஸ், இந்த தாட் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும், செப்ரேட் ஆகணும், நான் இது அல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும், இதை விட்டுட்டு போகணும். அப்போது நாம் வந்து ட்ரெயின் கிடையாது, நான் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம வந்துடணும். அப்போ இந்த மாதிரி வந்தால் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது நான் தாட்டு, அவேர்னஸ் அப்படிங்கிறது நான் ஒரு அப்சர்வர் அப்படின்றதுக்கு வர்றோம். இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, நான் வந்து ஒரு நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றுறோம், எனக்கு நர்வ்ஸ்னஸ் வருது அப்படின்னு சொல்கிறோம். இதில் எது ஐடென்டிஃபிகேஷன், எது அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் நர்வ்ஸாக இருக்கிற நர்வ்ஸ் எனக்கு அப்படின்னா அது ஐடென்டிஃபிகேஷன். நான் நர்வ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஏன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் வந்து நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் வந்து நர்வ்ஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். ஆனால் நர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
அதுவாகவே உங்களை நம்ம ஐடென்டிட்டியாக ஆக்குறோம். அப்போ ஒரு மேகம் வந்து நான் வந்து மேகம் அப்படின்னு வானம் சொல்கிறது மாதிரி, நீங்கள் மேகம் இல்லை, நீங்கள் வானம் அப்படின்ற உணர்றது அவேர்னஸ். அப்போ கரெக்டான அவேர்னஸ் வேர்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் மாற்றினா எனக்கு நர்வஸ்னஸ் வருகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இங்கே என்ன நடக்குது, நீங்கள் எமோஷனை அப்சர்வ் பண்ணுறீங்க, அதில் மாட்டிக்கலை. அப்போ ஒரு ட்ரெயின், நான் ட்ரெயின், அதுவரை வந்து போகுது, ட்ரெயின் வந்து போகுது அப்படிங்கிற அந்த ஃபீலுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது, நான் வந்து நர்வ்ஸ், ரிசல்ட் என்ன, பெயின் அதிகரிக்கும், பேனிக் அதிகரிக்கும், கண்ட்ரோலை இழந்துருவோம். அவேர்னஸ் என்னாகும், எனக்கு நர்வஸ்னஸ் வருது, ரிசல்ட்டு டிஸ்டன்ஸை உருவாக்கும், அமைதியாக இருப்போம். அப்போ ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் பெரிய ஒரு இன்டர்னலாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு நர்வஸ்னஸ் வருகிறது அப்படின்னா நீங்கள் நர்வஸ்னஸ் அல்ல, ஏன்னா நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணுறீங்க. அதுதான் முக்கியமானது. நீங்கள் அப்சர்வ் பண்ண முடிந்தது நீங்கள் அல்ல அப்படிங்கிறது உணர்றீங்க. அதனால தான் இந்த ஐடென்டிஃபிகேஷனுங்கிறதுல நம்ம மாற்றுறதில்ல. அப்போ அடுத்த முறை என்ன ஆகும்னா, அந்த ஃபியர்னஸ், அந்த மாதிரி ஒரு பதட்டம், பயம், கோபம் இதெல்லாம் வர்றப்ப நான் கோபம், நான் பயம் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு கோபம் வருகிறது, எனக்கு பயம் வருகிறது, இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளியாக முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே என்னவாக இருக்கிறோம், ஐடென்டிட்டியாக இருக்கிறோமா, அவேர்னஸோடு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு சரியான வழிக்குள்ளே கொண்டுட்டு போக முடியும். அதுதான் இந்த லா ஆஃப் ஒன்னில் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை தன்னை வந்து ஒரு இதுவாகவே அடையாளப்படுத்திட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் வச்சுக்கிறாங்க. நான் தான் மதத்தாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கடந்த காலமாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளத்தை ஒட்டிக்கிட்டு அதையே நம்பிட்டு அதையே வாழ்க்கையை எடுத்துகிட்டு அதுதான் தான் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி அது கிடையாது. அதுவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே, அல்லது அதுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நம்ம வெளியாகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும். இந்த ஒரு தகவலோடு நம்ம இன்றைய தலைப்பு நம்ம வந்து நிறைவு செய்கிறோம். நாளைக்கு இன்னொரு தலைப்பில் இன்னொரு விஷயத்தோட ஒரு புதிய காணொளியில் உங்களோடு நான் சந்திக்கின்ற வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.